குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். நல்லா இருந்தது. சென்னை 28 மாதிரி இருந்தது. ஃபுல்லாகவே மேட்ச். இது அசோக் செல்வன் நல்லா நடிச்சது. சாந்தன் நடிப்பு ரெண்டு பேருமே நல்லா நடிச்சது. படத்தோட கதைகள் எது? கிரிக்கெட் மேட்ச், ரெண்டு டீமாக இருப்பாங்க, தனியாக இருப்பாங்க, ரெண்டு பேரும் ஆப்போசிட்டாக இருப்பாங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து எப்படி ஃபைனலாக ஜெயிக்கிறாங்கன்னு. படத்துல மியூசிக் இல்லை? மியூசிக் நல்லா இருந்தது. சாங் நல்லா இருந்தது. கீர்த்தி பாண்டியனும் அந்த ரியல் பேர் அப்படியே ஸ்க்ரீனில் பார்த்த மாதிரி இருந்தது. மேக்கிங் அதே சென்னை 28 மாதிரி தான் இருந்தது எனக்கு. எப்படி இருந்தது? ப்ளூ ஸ்டார் சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அசோக் நடிப்பு எப்படி இருந்தது? சூப்பராக நடிச்சிருந்தாங்க. மேட்ச் நல்லா இருக்குது. கிரிக்கெட் நல்லா இருக்கு. மேட்ச்ல நல்லா இருக்கு. நல்லா விறுவிறுப்பாக போகுது. எங்க எப்படி சொல்றது, சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. படத்துல மேக்கிங் சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே அந்த விண்டேஜ் ஸ்டைலில் சூப்பராக அது நல்லா இருந்துச்சு. அசோக் வித்தியாசமான கதாபாத்திரம். ஆமாம், படம் எந்த அளவுக்கு சூப்பர். இதுக்கு முன்னாடி நடிச்சதெல்லாம் நார்மலாக அந்த சிட்டி அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இது அப்படியே கொஞ்சம் அந்த வில்லேஜ் ஸ்டைலில் சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே நடிச்சிருக்காங்க. ஸ்போர்ட்ஸ், ஹியூமனிட்டி நல்லா இருக்கு. மியூசிக் எந்த அளவுக்கு? எல்லாமே சூப்பரா இருக்குண்ணா. எல்லாரும் வந்துட்டு எப்படி சொல்றது, கன்ஃபார்ம் வந்து பார்க்கணும். நல்லா இருக்கு. ஃபுல்லாக நல்லா இருக்கு. ஃபுல்லாக ஸ்போர்ட்ஸ் ஓரியன்டாக நல்லா தான் இருக்கும். எதை பற்றி சொல்லியிருக்காங்க? ஸ்போர்ட்ஸுக்கு 2+ பிரச்சனை இருக்கும். ரெண்டு டீமாக இருப்பாங்க, அவங்க ஒன்றா சேர்ந்து விளையாடுறதுக்கு இது பண்ணிருக்காங்க. சாந்தன் நடிப்பு? சாந்தன் டீசெண்டாக நடிச்சிருக்கேன். அசோக் நடிப்பு? அவர் நல்லா நடிச்சேன். படத்தில் மேக்கிங் எந்த அளவுக்கு? மேக்கிங் நல்லா இருந்துச்சு. பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சுண்ணே. படம் நல்லா இருந்துச்சுண்ணே. எந்த ஒரு ஃப்ளாவுமே இல்லை படத்தில். மியூசிக்கு நீலம் ப்ரொடக்ஷனில் ஒரு நல்ல ஹிட்டு, அடுத்த ஹிட்டு படம். மேக்கிங் எந்த அளவுக்கு? மேக்கிங் நல்லா இருந்துச்சுண்ணே. கிரிக்கெட் படம் தான். ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கிரிக்கெட் படம் நிறையா வந்திருக்கு. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. கிராமத்துலேருந்து உள்ள கிளப்புக்குள்ளே வந்து ஆடுற ஒரு டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்குன்னு காட்டியிருந்தாங்க படத்தில். நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. அசோக் செல்வன், சாந்தனு ரெண்டு பேருக்குமே ஈக்குவலான ஒரு ஸ்கோப் தான் இருந்துச்சு படத்தில். நல்லா இருந்துச்சு. மியூசிக் இருந்துச்சுண்ணே. 3 பாட்டு தான், மற்றபடி பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் நல்லா இருந்துச்சு படத்தில். நல்லா தான் இருந்துச்சு. அதில் வந்து படத்தில் வந்து அசோக் நடிப்பு வேற லெவல். ஆனால் அது மக்களோட அடித்தர வாழ்வு எல்லாரும் ஈக்குவலாக இருக்கணும், அதை பற்றி தான் பேசியிருக்காங்க. அசோக் நடிப்பு எப்படி இருந்தது? நடிப்பு சூப்பராக இருந்துச்சுண்ணா. இடையில அந்த லவ் ஸ்டோரி தான் கொஞ்சம் படத்தை ஸ்லோ பண்ணிருச்சு. மற்றபடி படம் சூப்பராக இருந்துச்சு. எல்லாரும் ஈக்குவல்னு சொல்கிற ஒரு மூவி தான். ஸ்டார் அப்படின்னு வச்சிருக்காங்க. அதுக்கும் படத்துக்கு என்ன? கிரிக்கெட் டீமோட பேர் ப்ளூ ஸ்டார், அதனால வச்சிருக்காங்க. நல்லா இருந்துச்சு. ரூரல் ட்ராமா படம் நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. மியூசிக் பாட்டு நல்லா இருந்துச்சு. 2 பாட்டு வந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ரேப் சாங் நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு படம். படத்துல வந்து எதை பற்றி சொல்லியிருந்தாங்க? கிரிக்கெட் பாலிடிக்ஸ் தான், அது ரெண்டுமே தான். ஃபுல்லாக நல்லா காமிச்சிருக்காங்க. அந்த பாலிடிக்ஸை நல்லா காமிச்சிருக்காங்க. நம்ம பாரஞ்சித் படம்னால அப்படி தானே இருக்கும். அவர் அதை கரெக்டாக சொல்லியிருக்காரு. அசோக் செல்வன் நல்லா பண்ணியிருக்காரு. நல்ல ஸ்கோப் இருக்கு அவருக்கு. இனிமே இந்த படத்துல இருந்து நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸோட இருக்கு. சாந்தனுக்கு அவர் இது ஒரு ப்ராப்பரான வெற்றி தான் இது. இந்த படம் மற்ற படத்தை தவிர்த்து இது நல்ல ஒரு படம் அவருக்கு. நல்லா அமைஞ்சிருக்கு. கிரிக்கெட் தான் ஃபுல்லா. கிரிக்கெட்ல இருக்க பாலிடிக்ஸ் தான். மியூசிக் படத்துல ஒரு பெரிய பிளஸ்ஸா தான் அமைஞ்சிருக்கு. மியூசிக் தான் படத்தை கொண்டு போகுது நல்லாவே. நம்ம ஸ்லோவா போற இடத்துல நல்லா கொண்டு போகுது அந்த மியூசிக் படத்தை. ஹீரோயின் அவங்க கொஞ்ச நேரம் தான் வராங்க. அவங்க வர சீன் ஓகே, ஆனா நல்லா பண்ணியிருக்காங்க அவங்களும். அந்த லவ் போர்ஷன்ஸ் ஃபுல்லாக நல்லா இருந்துச்சு. மேக்கிங் டாப் நாச் தான். படம் ஹிட்டு தான், கன்ஃபார்ம் ஹிட் ஆயிரும். எல்லாத்தோடையும் இது எனக்கு தெரிஞ்சு ப்ளஸ்ன்னு நினைக்கிறேன். மற்ற காட்டுறத விட இதில் நிறையா காமிச்சிருக்காங்க. யாராக இருந்தாலும் அந்த திறமையை வச்சு தான் எல்லாம் இருக்குதுன்ற மாதிரி. அதனால நல்லா இருக்கு. கிரிக்கெட் படம் நிறைய வந்திருக்கு. ஓகே, இந்த ப்ளூ ஸ்டார் அப்படின்னு வித்தியாசம் இல்லை. இந்த ப்ளூ ஸ்டாரில் வித்தியாசம் என்னன்னா வந்து, அதாவது வந்து இந்த மாதிரி வந்து நம்ம ஊர் பசங்களும் இந்த மாதிரி கொஞ்சம் கிராமத்து பசங்க அவங்களுக்குள்ளேயும் வந்து இந்த விளையாட்டு தன்மையெல்லாம் நிறையா இருக்குது. இந்த டீம் ஸ்பிரிட் அதெல்லாமே இருக்குது அப்படின்றத வந்து இதில் நல்லா காமிச்சிருக்காங்க வந்து. அப்புறம் வந்து 2 ஊர்க்காரங்க வந்து சண்டை போடக்கூடாது, 2 பேரும் சண்டை போட்டால் என்ன ஆகும் அப்படின்றதும் நிறையா விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. நல்லா காமெடியாகவும் நல்லாவும் இருக்குது. குடும்பத்தோடு போய் பார்க்கலாம் கண்டிப்பாக. இந்த படத்தில் வந்து மியூசிக் எந்த அளவு ஒர்க் பண்ணாரு? மியூசிக் வந்து நல்லா தான் சார் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. சாங்ஸ் வந்து நல்லா இருந்துச்சு சார். பேர் என்ன மெலடியாக இருக்கட்டும், இல்லை குத்துப்பாட்டாக இருக்கட்டும், எல்லாமே நல்லா இருந்துச்சு சார். அசோக் நடிப்பும் சாந்தன் நடிப்பு எப்படி இருந்தது?
இல்லை இந்த படத்தில் வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னா வந்து ரெண்டு பேருக்குமே வந்து வேற என்ன சம அளவில் வந்து முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க இந்த படத்தில் வந்து. அதுதான் வந்து இந்த படத்தில் வந்து சிறப்பே வந்து. ஆமாம், ரெண்டு பேருமே நல்லா நடிச்சிருந்தாங்க இந்த படத்தில் வந்து. படத்துல மேக்கிங் அந்த அளவுக்கு மேக்கிங் வந்து நல்லா இருந்துச்சு. படத்துல என்ன புதுமையான விஷயம், நிறைய கிரிக்கெட் படம் வந்திருக்கு, சென்னை 28 இந்த மாதிரி நிறைய படங்கள் வந்திருக்கு. இது கிரிக்கெட் மையப்படுத்தி எடுத்திருக்காங்க. அப்படி என்ன இந்த படத்துல வித்தியாசம்? இந்த படத்தில் அப்படி என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்னா, அதாவது மற்ற படத்தில் வந்து ஒரு மாதிரி கோச்சிங் பண்ணி அப்படி வந்திருப்பாங்க. இங்கே வந்து கொஞ்சம் வந்து தள்ளி இந்த கிராமத்தில் அந்த மாதிரி வந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிறதுனால வந்து அவங்க தான் வந்து இங்கே நம்ம நாட்டில் நிறைய பேர், நம்ம ஊரில் நிறைய பேர் இருக்கிறனால அவங்களால வந்து தங்களை வந்து ஒருமைப்படுத்தி அப்படி வந்து பார்க்க முடியும். அதுதான் வந்து இந்த படத்தில் வந்து முக்கியத்துவமே வந்து.